பாருங்கள், இந்த மாதிரி தான் அடுத்த பீஸ் வந்து செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்கள், ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு மேஜிக் ரிங் போடுறோம். அந்த மேஜிக் ரிங்குள்ளே இது ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ மேஜிக் ரிங் இருக்கு இல்லைங்களா, மேஜிக் ரிங்குள்ளே இப்படி த்ரெட்டை எடுத்துக்கிறோம். த்ரெட்டை எடுத்துகிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 செயின் போட போகிறோம். இப்போ நம்ம எல்லாமே டபுள் க்ரூஷே தாங்க ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் அந்த டபுள் க்ரூஷேவை ட்ரிபிள் க்ரூஷே மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். 1 2 3 4 செயின்ஸ் போட்டுக்கிறோம். 4 செயின்ஸ் போட்டு ஒரு சுற்று சுற்றுறோம். ஒரு சுற்று சுற்றிட்டு பாருங்கள், அந்த மேஜிக் ரிங்குள்ளே விடுறோம். விட்டு எடுத்துட்றோம். எடுத்துகிட்டு நம்ம டபுள் க்ரூஷேக்கு என்ன பண்ணுவோம், 2ல் ஒன்ஸு மறுபடியும் 2 லூப் வழியாக ஒன்ஸ் இழுப்போம். இங்கே தனித்தனியாக இந்த 3லேயும் தனித்தனியாக இழுக்கணும். பாருங்கள், 1 டைம். அடுத்தது இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இந்த 2 வழியாக, அடுத்தது இந்த 2 வழியாக. அப்போ ஸ்டிச் வந்து நம்மளுக்கு ட்ரிபிள் க்ரூஷே மாதிரி பெருசாக இருக்கும். ஓகேங்களா. பாருங்கள், ஒரே ஒரு சுற்று தான், ஒரு சுற்று சுற்றுறோம். இந்த ஹோல்குள்ளே விடுறோம். இப்படி எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு லூப் வழியாக மட்டும் 1 டைம், அடுத்தது 2 லூப் வழியாக, அடுத்தது 2 லூப் வழியாக. சரிங்களா. நான் பாருங்கள், த்ரெட்டு வந்து இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து இது வந்து 0.5 mmங்க. பாருங்கள், அது வந்து நான் 1 mm தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் இருக்குது. சரிங்களா. பாருங்கள், இதை வந்து நான் 2 ஸ்ட்ராண்ட்ஸாக வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து 2 ஸ்ட்ராண்டாக வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த த்ரெட்டை வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸாக வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். நீங்கள் இந்த பேக் பார்த்தீங்க இல்லைங்களா, எவ்வளோ இந்த பேக் வந்து நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்களா. கலர்ஸும் அதே மாதிரி தாங்க. பாருங்கள், கலர்ஸும் அதே போல். பாருங்கள், மேஜிக் ரிங்குள்ளே இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். ஒரு சுற்று சுற்றுறோம், உள்ளே விடுறோம், இப்படி எடுக்கிறோம். பாருங்கள், 1 டைம், 2 லூப் வழியாக ஒன்ஸ், மறுபடியும் இந்த 2 லூப் வழியாக ஒன்ஸ். ஓகேங்களா. அப்போ ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு பெருசாக தெரியும். சரிங்களா. பாருங்கள், ஹூக் வந்து 4.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். சரிங்களா. நீங்கள் 5 mm அப்படி கூட எடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஃப்ளவராக கொண்டு வரணும். இது மயில் தோகை விரிச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி நம்ம பேக் இது பண்ணலாம். பாருங்கள், ஸ்டிச்சஸ் வந்து இங்கே பாருங்கள், கவுண்ட் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. டோட்டலாக இந்த நம்ம மேஜிக் ரிங்குள்ளே நம்ம 15 ஆரம்பிக்கணும். ஓகேங்களா. பாருங்கள், 4 செயின்ஸ் போட்டது 1 டைம், அடுத்தது 1 2 3 ஒரு சுற்று சுற்றுறோம், இப்படி உள்ளே விடுறோம், எடுக்கிறோம், ஒரு லூப் வழியாக ஒன்ஸ், மறுபடியும் 2 லூப் வழியாக, மறுபடியும் 2 லூப் வழியாக. நான் டபுள் ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்க. அதனால் நீங்கள் 2 த்ரெட்டு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் 2 ஸ்டாண்ட் வச்சு ஒர்க் பண்ணும்போது அப்போ இது என்னவா கவுண்ட் ஆகும். எனக்கு இங்கே இந்த லூப்பில் வந்து பார்க்குறக்கு 6 இருக்கிற மாதிரி இருக்குது. நான் டபுள் ஸ்டாண்டாக வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் 1 2 3 தான் இருக்குது. சரிங்களா. 1 டைம், 2 டைம், 3 டைம். டோட்டலாக நம்மளுக்கு இதில் வந்து இந்த 4 செயின்ஸையும் சேர்த்து 15 டைம்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கணும். சரிங்களா. 15 டைம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. கவுண்ட் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சரிங்களா. இப்போ இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸும் இருக்கான்னு பார்த்துட்டே ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. டோட்டலாக நம்ம 15 ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்க்கிள் இது இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து ஹாஃப் சர்க்கிள் மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு விரிஞ்சு வரணும். ஹாஃப் சர்க்கிளாக விரிஞ்சு வரணும். சரிங்களா. இப்போ அடுத்தது, இப்போது நம்ம இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். செகண்ட் ரவுண்ட் பாருங்கள், ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்கள், மறுபடியும் அடுத்த ரவுண்டு 1 2
3 4. இந்த திரும்புற இடம் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் 4 செயின்ஸ் போட்டிருக்கேன். போட்டு இப்படியே திருப்புறேன். நல்லா பாருங்கள். திருப்பிட்டு இப்போ இந்த செயின்ஸில் எதுலேயும் நம்ம ஒர்க் பண்ண போகிறது இல்லைங்க. இந்த கேப்புக்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டோட கேப், இந்த ஃபஸ்ட்டு கேப்பு, இந்த ஃபஸ்ட்டு கேப்பில் இதே இந்த இப்போ நான் ஸ்டிச்சாக சொன்னேன் இல்லைங்களா, இதே தான் நம்ம ஃபுல்லாக இந்த ரோ முடிகிற வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஹோலில் இப்படி விடுறேன், எடுக்கிறேன், 1 லூப், 2 லூப், 3 லூப், அப்புறம் ஒரு செயின், ஒரு சுற்று சுற்றுறேன், சேம் ஸ்பேஸ் வழியாக விடுறேன், எடுக்கிறேன், 1 டைம், 2 டைம், 3 டைம். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள். அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அடுத்தது 2 ஸ்டிச்சை விடுறேன். இப்போ இங்கே என்ன பண்ணால் ஒரு ஸ்டிச்சு அதுக்கு நடுவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த 2 ஸ்டிச்சை விடுறேன். பாருங்கள், இந்த 2 ஸ்டிச்சை விட்டுட்டு அந்த 2 ஸ்டிச்சோட கேப்பில் நல்லா பாருங்கள், கேப்பில் ஒர்க் பண்ணுறேன். கேப்பில் அதே மாதிரி இது ட்ரிபிள் டிசிங்க. ஒரு செயின், ஒரு சுற்று சுற்றுறேன், அந்த சேம் ஸ்பேஸில் விடுறேன், எடுக்கிறேன், 1 டைம், 2 டைம், 3 டைம். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், ஒரு ஸ்டிச்சு, ஒரு செயின், ஒரு ஸ்டிச், 2 ஸ்கிப் பண்ணுறேன், இந்த ஸ்பேஸில் விடுறேன், ஒரு டிசி, ஒரு செயின், ஒரு டிசி. மறுபடியும் எங்கேயும் செயின்ஸ் போடுறது இல்லைங்க, இந்த ஸ்டிச்சுக்குள்ளே மட்டும் தான் போட போகிறேன். இப்போது அடுத்தது இந்த 2ஐயும் லீவ் பண்ணுறேன், அந்த 2க்கும் கேப்பில் இப்படி உள்ளே விடுறேன், எடுக்கிறேன். பாருங்கள், 1 2 3, ஒரு செயின், ஒரு சுற்று சுற்றுறேன், சேம் ஸ்பேஸில் உள்ளே விடுறேன், எடுக்கிறேன், 1 2 3. ஓகேங்களா? த்ரெட்ஸ் பாருங்கள், நான் வந்து எப்படி ரோல் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த ஹோல்லேருந்து வர மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அதனால் வந்து த்ரெட்ஸ் எங்கேயுமே மூவ் ஆகாது. நம்ம பாதி வர வரைக்கும் நம்ம இழுத்து தாங்க போடணும். இது நியூ ரோல்ஸு. ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்படி இழுக்கவே வேண்டியதில்லை. சும்மா அது நார்மலாக வந்துடும். பாருங்கள், இப்போவே வந்துட்டு அப்படி வருது. அப்போ ஸ்டிச் பண்ணும்போது அப்போ கூட எனக்கு ஸ்லோவாகுங்கிறக்காக நான் இப்படி இழுத்து விடுறேன். பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணல, லைட்டாக தான் வைக்கிறேன், இப்படி ஸ்மூத்தாக வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணி பழகிக்கோங்க. பாருங்கள், அடுத்தது இந்த 2 ஸ்டிச்சை விடுறேன், விட்டுட்டு இந்த 3rd ஸ்பேஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசி எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? இதே ப்ரொசீஜர் தான் இந்த பேக் முடிகிற வரைக்கும். 1ல் விடுறோம், 2, உங்களுக்கு திக்கியான் இருந்தாலும் நீங்கள் இதே போல் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள், 2 விடுறேன், 3ஆவதோட ஸ்பேஸில் 1 2 2, ஒரு செயின், ஓகேங்களா? ஒரு சுற்று சுற்றுறேன், 2 இது உள்ள விடுறேன், எடுக்கிறேன், ஒரு செயின், ஒரு சுற்று சுற்றுறேன், அதே ஸ்பேஸ், அதாவது ஒரு வி ஸ்டிச் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போடணும். பாருங்கள், ஒரு டிசி, ஒரு செயின், ஒரு டிசி, ஒரு சுற்று சுற்றுறேன், மறுபடியும் இந்த 2 இது 2 ஸ்கிப் பண்ணிட்டு வரணுங்க லாஸ்ட் வரைக்கும். சரிங்களா? இப்போ ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ பாருங்கள், கடைசி ஸ்டிச்சுக்கு வந்துட்டோம். இதுதான் கடைசி ஸ்டிச். கடைசியில் 2 இருக்குது பார்த்தீங்களா? அப்போது இதில் இந்த 1 விட்டுட்டு இந்த ஸ்பேஸ்க்குள்ளே கடைசி இதில் வந்து பாருங்கள், இங்கே 1 விட்டுட்டு கடைசி இதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஒரு செயின், ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 1 விட்டுட்டு அடுத்ததில் ஒர்க் பண்ணுறோம், அடுத்தது 2 விட்டுட்டே ஒர்க் பண்ணிட்டு வரோம். அப்போ நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த கடைசி இந்த ஸ்டிச்சை விட்டுருங்க. வி ஸ்டிச் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 எண்ணம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த ரவுண்டில் நம்மளுக்கு 8 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதோட இந்த ரவுண்டு முடியுதுங்க. ஆனால் முடிகிறது எப்படி முடியணும்னு பாருங்கள். இப்போ இந்த லாஸ்ட்டில் இந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டிச்சில் ஒரு சுற்றி, அதாவது ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்லிப் ஸ்டிச்சை போட்டு தான் இது முடிக்கணும். அந்த 3rd செயின் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செயின் தெரிகிற இடத்துல இப்படி போய் இங்கேயும் அதே போல் ஒரு ஸ்டிச்சை போட்டு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா இங்கேயும் ஈவனாக வரணும். இங்கே பாருங்கள், இங்கே 2 ஸ்டிச்சு முடிஞ்சு தான் இங்கே கேப் இருக்குது. அதே மாதிரி இப்போ இங்கே 2 ஸ்டிச் முடிஞ்சு கேப் இருக்குங்களா, இந்த கேப்புக்கு தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ ஹாஃப் சர்க்கிள் வந்தாச்சு. இவ்வளோ தாங்க. இது வரைக்கும் தான் நம்ம பேட்டர்னே. இதுக்கப்புறம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் தான். அதாவது ஒரு ரவுண்டில் வந்து 1, அடுத்த ரவுண்டில் 2, அடுத்த ரவுண்டில் 3, அடுத்த ரவுண்டில் 4, அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். 1 2 3
4 போட்டு ஒவ்வொரு டைமும் 4 போட்டு திருப்புறோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ரவுண்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்னும் இது ஃபுல்லாக இன்க்ரீஸ் தான் பாருங்கள். எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இந்த 2 விட்டுட்டு இந்த கேப்பில் மட்டும் எல்லாமே இன்னைக்கு கேப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். கேப்னா எதுங்க? இங்கே பாருங்கள். கேப்னா இந்த ஒவ்வொரு செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த 2 செயின் பாருங்கள். இந்த கேப்பு இந்த செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த செயின்ஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த வி ஸ்டிச்சில் செயின் போட்டோம் இல்லைங்களா, அதில் மட்டும்தான் பாருங்கள். இதுக்குள்ளே இப்போ தான் நம்ம இன்க்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1ல் தான் ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள். ஒரு டிசி இங்கே 2 செயின் போடணும். 2 செயின் இங்கே வந்து ஒரு செயின் தானங்க போட்டிருந்தோம். இங்கே வந்து 2 செயின் மறுபடியும் ஒரு சுற்றி அதுலேயே ஒரு டிசி. டிசினா தெரியும் இல்லைங்களா, இந்த டிசி போட்டுட்ருக்கேன் சரிங்களா. மறுபடியும் ஒரு சுற்றுறோம். இப்போ வந்து பாருங்கள் இந்த கேப்பில் ஒர்க் பண்ணியாச்சு. அடுத்த கேப் நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்த கேப் இங்கே இருக்குது. இந்த கேப்பை வந்து கரெக்டாக பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். இங்கே இருக்குது கேப். அதே மாதிரி ஒரு டிசி நீங்கள் திக்கான இருந்தால் பாருங்கள் 2 செயின் போடுறேன். 2 செயின் போட்டு அதுக்குள்ளேயே ஒரு டிசி ஒரு சுற்றுறேன். மறுபடியும் இங்கே கேப்பில் ஒர்க் பண்ணுறது தாங்க. இந்த பேக் வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஃப்ளவர் பேக் போட்டிருப்பேன் இல்லைங்களா, இதே போல். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து இது வந்து ஒரு சிம்பிளாக வெளியே போகும்போது சும்மா ஃபோன் மட்டும் வச்சுட்டு சைட் பேக் வந்து போட்டு போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது கையில் கொண்டு போய் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கூட நம்ம போடலாம் சரிங்களா. பாருங்க இங்கே பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஸ்பேஸ் டைரெக்டாக ஸ்பேஸ் வந்துடுங்க. 2 செயின் ஒரு சுற்றுறோம். அடுத்த ஸ்பேஸ் பாருங்க, இங்கே தான் ஸ்பேஸ். 2 செயின் ஒரு சுற்றுறோம். ஸ்பேஸ் ஒரு சுற்றுறோம். இந்த ஸ்பேஸ் 2 செயின் சேம் ஸ்பேஸில் இன்னொரு டிசி ஒரு சுற்றுறோம். ஸ்பேஸுக்கு வந்துடுறோம். 2 செயின் ஒரு டிசி ஒரு சுற்றுறோம். இப்போ பாருங்கள். இப்போ இந்த ஸ்பேஸ் கடைசி ஸ்பேஸ்க்கு வந்தாச்சு. இந்த ரோ இதோட முடிஞ்சு. இது ரொம்ப சிம்பிளுங்க. பேட்டர்ன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள் இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 இந்த இதை வி ஸ்டிச்சஸை மட்டும் கவுண்ட் பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள். இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 பாருங்கள். லாஸ்ட்டில் 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி நம்மளுக்கு 8 இது கொண்டு வந்து முடியும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 சரிங்களா. அதே போல் இப்போ நம்மளுக்கு இதில் 8 வந்துருச்சு. 8 வந்துட்டோம். அடுத்தது இங்கே இதோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்க. எப்பவுமே வந்துட்டு நம்ம ஃபினிஷிங் இது ஸ்டிச்சு கொடுக்கணும். ஒரு சுற்றிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த ஹாஃப் சர்க்கிள் கரெக்டாக வரும் பாருங்கள். இந்த நேரம் வரும் போட்டு ஓகேங்களா. இப்போ வந்து ரோ முடிஞ்சிருச்சு சரிங்களா. இந்த பேக்கை வந்து நீங்கள் இன்னும் நல்லா பெருசாக கொண்டு வரலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தா, இப்போ நான் சொல்கிற இன்க்ரீஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் வந்து 3 இன்க்ரீஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த இன்க்ரீஸை வந்து எவ்வளோ வேணாலும் போடலாம் சரிங்களா. பாருங்கள் இப்போ நான் இங்கே என்ன பண்ணேன், இந்த கேப்பில் ஒரு டிசி 2 செயின் ஒரு டிசி, மறுபடியும் இந்த கேப்பில் ஒரு டிசி 2 செயின் ஒரு டிசி, இந்த கேப்பில் ஒரு டிசி 2 செயின் ஒரு டிசி. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 1 2 3 4 ஒவ்வொரு டைம் நம்ம திருப்பும்போது 4 போடணும். இந்த 4க்கு தான் நம்ம இங்கே ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு டிசி போடணும் சரிங்களா. இப்போது ஒரு சுற்றுறேன். இப்போ இதுதானங்க நம்மளுக்கு கேப்பு. இப்போ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோம், நம்ம 1 போட்டிருக்கோம். அடுத்தது இந்த 1ஐ 2 ஆக்குங்க. அவ்வளோதான் பாருங்கள். ஒரு டிசி ஒரு சுற்றி சேம் ஹோல்குள்ளே விட்டு இன்னொரு 2வது டிசி செயின் 2 மறுபடியும் உள்ளே விட்டு 2 டிசி 1 2 ஒரு சுற்றுறோம். இப்போ அடுத்த ஸ்பேஸ் இங்கே வந்துடுறோம் பாருங்கள். 1 2 2 செயின் 2 டிசி ஒரு சுற்றுறோம். மறுபடியும் இந்த ஸ்பேஸுக்கு வந்துடுறோம் பாருங்கள். ஒரு டிசி இன்னொரு டிசி 2 செயின் ஒரு டிசி இன்னொரு டிசி பாருங்கள். ஒரு சுற்றுறோம். அடுத்தடுத்துக்கு வந்துடுறோம். ஒரு டிசி இன்னொரு டிசி
2 செயின், ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே இந்த பேக் முடிஞ்சிருங்க. இந்த மாதிரி டைம் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கிற மாதிரி பேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். டிசைன்ஸும் அந்த மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே டக்குன்னு ஒரு பர்த்டே பார்ட்டி ஏதாவது கொடுக்கணும், ஒரு பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட த்ரெட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 1 hour 2 hourல உட்காந்து இந்த மாதிரி ஒரு பேக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துர்லாம். பாருங்கள், பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். த்ரெட்ஸ் வச்சிட்டோம்னா பண்ணி கொடுத்துர்லாம். பாருங்கள், இதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டு வாங்க. பாருங்கள், கடைசி வந்தாச்சு. கடைசி இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன். கடைசி வரும்போது ஒரு சுற்றி நம்ம இங்கே வந்து 4 செயின் போட்டோம் இல்லைங்களா? 4 செயின் போட்டு தானே ஆரம்பித்தோம். அப்போ இந்த 4 செயினுக்கு ஈக்குவலாக தானேங்க இங்கே கொண்டு வந்து முடிக்கணும். அதனால் இங்கே கொண்டு வந்துட்டு பாருங்கள், ஏதோ ஒரு இடத்துல இந்த நம்ம 4 செயின்ஸ் போட்டிருப்போம் இல்லைங்களா? அதில் 3rd செயினில் இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து இங்கே ஒரு டிசி போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஹாஃப் சர்க்கிள் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் தான் பாருங்கள் பெர்ஃபெக்டான இப்படி சர்க்கிள் வரும். ஹாஃப் சர்க்கிள் வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? பாருங்கள், இப்போ இந்த ரவுண்ட் முடிஞ்சது. அடுத்த ரவுண்ட் ரொம்ப ஈஸி தாங்க. 1 2 3 4 செயின்ஸ் போடுறோம், திருப்புறோம். இந்த கேப் இருக்கு இல்லைங்களா? பாருங்கள், இந்த கேப் இருக்கு இல்லைங்களா? இந்த 2 செயின் கேப் இருக்கு இல்லைங்களா? அதில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ணோம்? 1 டிசி போட்டோம், 2 டிசி போட்டோம். அப்போ இந்த ரவுண்டுக்கு என்ன பண்ணுவோம்? பாருங்கள், 2 இது கணக்கு இல்லைங்க, இதுதான் கணக்கு. 2 டிசி 2 செயின் 2 டிசி 2 செயின் 2 டிசி 2 செயின் 2 டிசி. அப்போ இதுக்குள்ளே இந்த கேப்பில் வந்துட்டு 3 டிசி. 2வது ரவுண்ட் முடிஞ்சது. அப்போ இது இந்த இன்க்ரீஸ் இருந்தால் கவுண்ட் 3 டிசி. 1 2 3 டிசினா டிசி எப்படி போட்டோன்னு பார்த்தீங்க இல்லைங்களா? லாங் டிசி. இது பேர் பாருங்க, இதுக்கு பேர் வந்து லாங் டிசிங்க. 1 2 3 அவ்வளோதாங்க. இப்போ அடுத்தது ஒரு சுற்றி டைரெக்டாக இந்த ஸ்பேஸுக்கு வந்துடுங்க. இந்த ஸ்பேஸ்க்குள்ளேயும் 3 டிசி. 1 2 3 2 செயின். எல்லா டைமும் 2 செயின் தாங்க, இன்க்ரீஸ் ஆரம்பித்ததுலேருந்து. 1 2 3. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ டைரெக்டாக அடுத்ததுக்கு வந்துடுங்க, அடுத்த ஸ்பேஸுக்கு வந்துடுங்க. அடுத்த ஸ்பேஸ்லேருந்து இது லாஸ்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? பாருங்கள், அதே போல் லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். ஒரு சுற்றுறேன். சுற்றிட்டு இந்த 3rd செயின் இருக்கு இல்லைங்களா? அந்த 3rd செயினில் போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகேங்களா? பாருங்க, இந்த ரோ கம்ப்ளீட் ஆயாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான், பார்க்குறக்கு தான் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்டிச்சஸ். ஆனால் எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தாங்க நிறைய ஒர்க்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்க்கும்போது இவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கா, இது கஷ்டமாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லீவ் பண்ணிடுவோம். ஆனால் வந்து அது உண்மை இல்லைங்க. நிறைய ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பார்க்குறக்கு மட்டும் நிறைய நாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்தே நம்ம கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகேங்களா? பாருங்கள், இந்த பேக்கில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்தால் போதுங்க, முடிச்சிடலாம். பாருங்கள், அடுத்தது மறுபடியும் 1 2 3 4 செயின்ஸ் போடுறேன், திருப்பிட்டு இதே ஸ்பேஸ்க்குள்ளே 4 டிசிஸ். அந்த 2 செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ளே 4 டிசி. 1 2 3 4. ஃபஸ்ட்டு 1 டைம் போட்டோம், 2 டைம் போட்டோம், 3 டைம் போட்டோம். இது 4th டைம். அதே மாதிரி 2 செயின் தாங்க எல்லா இடத்துலையும் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், 1 2 செயின், மறுபடியும் 4 டிசி. 2 3 4. ஓகேங்களா? இப்போ இதில் 4 முடிச்சாச்சு. அடுத்தது அதே மாதிரி இதுலையும் இந்த கேப்பில் இது வரைக்கும் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், இதோட சைஸுக்கே கொண்டு வந்தாச்சுங்களா? எப்பவுமே பேக் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு சைஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதே போல் தான் அடுத்த சைஸ் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அதே ஹூக் எல்லாம் சேம் இதான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், கடைசி கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு அதே மாதிரி 3rd செயினில் வந்துட்டு ஒரு லாங் டிசி. சரிங்களா? பாருங்கள், ஒர்க் பண்ணியாச்சு. இது ரெண்டும் வச்சு பாருங்கள். வச்சு பார்க்கும்போது ஒரே சைஸில் நம்மளுக்கு இருக்கணும். பாருங்கள்,
இது ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தாவே தெரியும், ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதவே இன்னும் வந்து நம்ம மேலே வந்து சிங்கிள் குரூஷியஸ் வந்து ஒரு 4-5 ரோ வந்து பார்டருக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஃபோன் வச்சு கொண்டு போகிற மாதிரி மட்டும், ஃபோன், ஏடிஎம், கேஷ் வைக்கிற மாதிரி மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான பேக்கு. இப்போது நான் வந்து இங்கே எவ்வளோட நிறுத்தியிருக்கேன் பாருங்கள். நான் 4 டிசி 2 செயின் 4 டிசியோட நிறுத்தியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இதை வந்து இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண வேண்டாங்க. இந்த 4 டிசிஸ் இருக்குது இல்லைங்களா, இதே ஸ்பேஸில் வந்துட்டு 5 டிசி போடுங்க. ஆனால் செயின் வந்து 3 செயினாக போடுங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு வரும். சரிங்களா? செயின்ஸ் வந்து அதுக்கப்புறமா வர்றது எல்லாமே 3 செயின்ஸ் தான். அதாவது 4 வரைக்கும் போடும்போது மட்டும் 2 செயின். இதை விட பெருசாக வரணும்னா இந்த 4 செயினுக்கு பதிலாக 4 டிசிக்கு பதிலாக 5 டிசி 3 செயின் 5 டிசி. பின்ன லாஸ்ட்டெல்லாம் இதே போல் தான். இங்கே எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே தாங்க. பாருங்கள், இப்போ புரிஞ்சுதுங்களா எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு? பாருங்கள், இப்படி இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் எது வரைக்கும் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரலாங்க. நான் லாஸ்ட் ரோ மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பேக் வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா சிங்கிள் குரூஷே பண்ண போகிறோம். ஜாயினும் நம்ம வந்து எப்படி பண்ணுறோம்னா இதே மாதிரி ஃப்ளவர் மாதிரியே பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஜாயினிங் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இது வந்து நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவாக போடுறேன் பாருங்கள். இப்போ இந்த 2 பார்ட் வந்து உங்களுக்கு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் இனிமேல் வந்து நம்ம வீடியோஸை வந்து டபுளாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேங்க. ஏன்னு பார்த்தோம்னா இப்போ இடையில கொஞ்சம் ஓட்டிலாம் போடும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி டைமும் ரொம்ப கன்சியூம் ஆகுது. எனக்கு வீடியோவும் அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து இனி வர வீடியோஸை வந்து நான் 2வாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். இப்போ இந்த பார்ட் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். அடுத்த பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.